A child has absolutely no necessity to be a social media influencer. நியூயார்க் டைம்ஸ்ல போன வருஷம் வந்த ஒரு அதிர்ச்சியான ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஜாக்கி டெஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த குழந்தை வந்து 10-13 வயசு இருக்கிறப்போ அந்த குழந்தைக்காக அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல கண்டினியூஸா போட்டோஸ் போட்டே வந்திருக்காங்க. அது ஓவர பாயிண்ட் அந்த குழந்தையோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து க்ரோன் மென்னா இருந்திருக்காங்க. அதுல வந்து கமெண்ட்ஸும் ரொம்ப மோசமா வர ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த குழந்தைய அவளோட கேரக்டர்ல இருந்தே மாற வச்சிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்காத ஃபேம் அவங்க குழந்தைக்கு ரொம்ப வேகமாவே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் ஆரம்பிச்சு அவங்களோட போட்டோஸ், அவங்க லைஃப் ஜேர்னி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க. அப்படி ஷேர் பண்றதுனால வர நல்லதை விட வர கெட்டது தான் அதிகம். அதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்ன ஜாக்கி டெஜோ மாதிரி நிறைய பேர் ஃபேமஸ் இல்லைன்றதுனால அந்த எக்ஸாம்பிள்ஸ் வெளியே வரல. என்ன பொறுத்த வரைக்கும் த இன்டர்நெட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ சேஃப் பிளேஸ், எஸ்பெஷலி சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். சில பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க மூலியமா ஃபேம் கெயின் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கெட்ட பேரண்ட்ஸ் நான் சொல்லல. ஆனா அதுக்கு க்ளோசஸ்டா ஒன்று இருந்ததுன்னா அதுதான் அவங்க.